ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் துவரம்பருப்பு வேக வச்சுருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு முருங்கை பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கேன். அதை இன்றைக்கி பொரிக்க போகிறேன். கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிச்சோடனே சும்மா 5-6 வெந்தயம், சீரகம் போட்டு தாளிச்சுக்கோ. சீரகம் போட்டுக்கோ. கருவேப்பிலை போட்டுக்கோ. சாம்பார் வைக்கும்போது இப்படி தாளித்து விட்டு தக்காளியெல்லாம் போட்டு தாளித்து விட்டு சாம்பார் எல்லாம் காயெல்லாம் வெச்சு புளியெல்லாம் ஊற்றி எல்லாம் மறைச்சி இறக்க போகும்போது ஒருக்கா கரண்டியில் எண்ணெய் ஊற்றி அப்படியே கடுகு 2 சீரகம் வரமிளகா போட்டு அப்படியே தாளித்து ஊற்றிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது விசேஷ வீட்டுகள்லாம் அந்த மாதிரி தான் செய்வாங்க. தக்காளி போட்டு தக்காளி வதங்கிட்டு இந்த துவரம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். இதை ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு காய் போட்டு காயெல்லாம் போட்டு சாம்பார் தூள்லாம் போட்டு உப்பு தூள் எல்லாம் போட்டோம்னா இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டிருக்கேன். இது சக்தி சாம்பார் தூள். இதில் ஒரு 3 ஸ்பூன் போட்டு வீட்டில் அரைச்ச மிளகா அப்படி கொஞ்சம் போட்டுக்கோ. இது வீட்டில் அரைச்சது. இதில் 2 ஸ்பூன் போட்டாதே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கொதிக்கட்டும்.